ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லாவா பிளேஸ் டியோ மொபைல் பத்தாங்க பாக்குறோம். ப்ளூ கலர் வேரியன்ட், டூ பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னையா எப்பயும் போல அரைச்ச மாவுதால அரைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் பார்த்தோம்னா இல்லங்க, லாவா வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு எல்லா பிராண்டையும் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்ன வேணா கொண்டு வந்துக்கோங்க, ஆனா நாங்க எப்பவுமே தனியா இருப்போம் சொல்லிட்டு லாவா இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல டூயல் டிஸ்பிளே கான்செப்ட்ல இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. அந்த செகண்டரி டிஸ்பிளேல நிறைய கஸ்டமைஸ் பண்ற விஷயங்களோடையும் எடுத்து வந்திருக்குது. இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கடைசி லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14ஓட சிப்செட்டும் இந்த மொபைல் அப்படியே டிட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைலுக்கு ஒரு வருஷத்து OS அப்கிரேட், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோடையும் சோனி சென்சார், பிரைமரி சென்சாரோடையும் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அக்ரிஸான பிரைசிங் தாங்க இந்த போனோட ஹைலைட்டான விஷயங்கள். 17,000 ரூபாய்க்கு ஒரு தாறுமாறான ஒரு ஸ்பெக்ஸோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசினாலும் இந்த மொபைல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது, என்ன கான்செப்ட்ல இந்த போன் வந்திருக்கு, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க, உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. லாவா பிளேஸ் டியோ இது பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல இந்த டம் லாவா கிளப் கொண்டு வந்திருக்காங்க. அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6 120GB வேரியன்ட் ஒரு 17,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 18,000க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல உங்களுக்கு லாவா பிராண்டிங் பாட்டம்ல அண்ட் நல்ல ஒரு சூப்பரான பிரீமியமான ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டாப்ல உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பக்கத்திலே உங்களுக்கு செகண்டரி டிஸ்பிளே 1.58 இன்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 3D கர்வ்டு டிஸ்பிளே வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 186 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் கையில கோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். பேக் சைடுல உங்களுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் அந்த செகண்டரி டிஸ்பிளே வச்சு நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த பேக் சைட் பேனல் நிஜமாவே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த பிரைசிங்ல இது மாதிரி ஒரு இனோவேட்டிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் லாவா பிளேஸ் டியோ மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வித் 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இங்க செகண்டரி டிஸ்பிளே பேக் சைடுல 1.58 இன்ச்ல 228 into 480 பிக்சல் எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இங்க ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இங்க டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டா நல்லாவே விசிபிளா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அது தவிர்த்து எந்த ஒரு OTT ஆப்ல HDR வீடியோஸ் பாக்குறாகட்டும் அருமையான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுமே உங்களுக்கு 1.58 இன்ச்ல 228 into 460 பிக்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்ஸியான டிஸ்பிளே பேக் சைடுல இருக்கு. இந்த டிஸ்பிளே மூலமா உங்களால கால் அட்டென்ட் பண்ணிக்க முடியும், ஒரு சில அனிமேஷன்ஸான வால்பேப்பர் வச்சுக்க முடியும், அண்ட் சார்ஜிங் போடாம இன்டிமேஷன். ஸோ இது மாதிரி கேமரா ஸ்பெசிபிக்ஸா உங்களுக்கு வந்து பிரைமரி சென்சாரே நம்மளால பேக் சைடுல செல்ஃபி கேமரா மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களும் இங்கே செகண்டரி டிஸ்பிளே நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். ஓவரால் டிஸ்பிளே எந்த ஒரு குறை இல்லாம இந்த வட்டம் லாவா பிளேஸ் டியோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 186 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14, நோ ஆட்ஸ், நோ ப்ரோட்வேர்ட்ஸ், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X ROM, UFS 3.1 சப்போர்ட்டும் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.2 அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் லாவா பிளேஸ் டியோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம்.
இப்போ அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர், உங்களுக்கு டைப் சி போர்ட் ஃபார் சார்ஜிங்ல கொண்டு வந்திருக்காங்க, சார்ஜர்ல கொண்டு வந்திருக்காங்க. கேபிள் பார்க்கும்போது டைப் சி டு டைப் சி கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ சார்ஜிங் பார்க்கும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 40 மினிட்ஸ் ஆகுது ஒன் சார்ஜ் ஆகும் பட்சம். மாடரேட் யூசருக்கு ஒன் டேக்கு மேலும், ஹெவி யூசருக்கு ஒன் டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலானே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 64 MP சோனி சென்சார் பிளஸ் உங்களுக்கு 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இந்த மொபைல் ஹையஸ்ட் 2K எடுக்க முடியும் பிரைமரி சென்சார்ல, அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ். அது போக இந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால எடுத்துக்க முடியும். அது போக இங்க செகண்டரி டிஸ்பிளே இருக்கிறதுனால, ஸோ அதனால நம்ம இந்த பிரைமரி கேமராவை நம்மளால செல்ஃபி கேமராவை நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக் சைடு செகண்டரி டிஸ்பிளே வச்சு நம்மளால கேமரா அசஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இன்னொரு மேஜர் பாசிட்டிவ். அது மட்டும் கிடையாது, ஒரு 17,000 ரூபாய் செக்மெண்ட்ல இது மாதிரி ஒரு விஷயங்கள் கேமரா அசஸ் பண்றது கொடுக்கறது இன்னொரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் இந்த லாவா பிளேஸ் டியோல கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸ். ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரை MediaTek Dimensity 7025 சிப்செட் ஒரு 6nm ஆர்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.5 GHz ஸ்டாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Redmi Note 14 சிப்செட் அப்படியே தான் டிட்டோ எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க ரேம் பார்க்கும்போது LPDDR5X ரேமும், ஸ்டோரேஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 3.5 UFS 3.1 சப்போர்ட் இருக்கனால ஃபாஸ்டர் ஸ்டோரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இந்த போன்ல கிடைக்கும். அது போக இங்க ஒரு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சில இருந்து ஒரு ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த லாவா மொபைல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது போக உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சிப்செட் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஓவரால் தட் சிப்செட் செக்மெண்ட் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா பிளேஸ் டியோ நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான போன் இந்த வருஷம் லாவாக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இருக்கு, IP68 69 ரேட்டிங்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல த்ரெட்லிங் பண்ணி ஒரு போனை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா உள்ள ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கேமரா எல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணலன்னே சொல்லலாம். பட் ஆனா இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு டூயல் டிஸ்பிளே கான்செப்ட்ல ஒரு 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எந்த ஒரு பிராண்டையும் எடுத்து பாருங்க, இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இது மாதிரி ஒரு பிரைசிங்ல யாருமே கொண்டு வரலன்னு சொல்லலாம். லாவா இன்னைக்கு நல்லாவே அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. நம்ம போன்லயே ஜஸ்ட் கால் பண்ணோம்னா உங்களுக்கு வீட்லயே வந்து கண்ணு முன்னாடியே சர்வீஸ் செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரெகுலரா பண்ணிக்கிட்டும் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த மொபைல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது எப்பயும் போல அந்த டூயல் டிஸ்பிளே கான்செப்ட் சூப்பராகவே இருக்கு. அந்த செகண்டரி டிஸ்பிளேக்கு நிறைய கஸ்டமைஸ் பண்ற விஷயங்கள் வந்து இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேமரால பிரைமரி சென்சாரை நம்ம இந்த செகண்டரி டிஸ்பிளே மூலமா நம்மளால செல்ஃபி எடுக்கிற முடியும். ஸோ கிளாரிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு, கேமரா அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கு. ஆனா இந்த போன்ல 4K எடுக்க முடியாது. அது போக இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு LPDDR5X RAM UFS 3.1 சப்போர்ட், சாஃப்ட்வேர் சர்வீஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி டிஸ்பிளேயோட கான்செப்டும் நல்லா இருக்கு, கிளாரிட்டி வைஸும் அருமையா இருக்குன்னு சொல்லலாம். கேமரா முதலே சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. அது போக பேட்டரியோட பேக்கப் சொல்லவே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கனால நல்ல ஒரு டியூரபிள் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இந்த சிப்செட் பஞ்சாயத்தே கிடையாது, நல்லா இருக்கு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியுது. அது போக எந்த ஒரு ஃப்ளூயண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இதுல மொபைல்ல இருக்கு. அது போக இவங்க என்ன ஒரு விஷயம் என்ன மேக்ஸிமம் கிளைம் பண்றது நோ ஆட்ஸ் நோ ப்ளோவர்ஸ். நிஜமாவே எந்த ஒரு தேவையில்லாத ஆப்பும் கிடையாது, தேவையில்லாத எந்த ஒரு ஆட்ஸுமே இந்த போன்ல வர்றது இல்லை. கிளீன் அண்ட் ஸ்டெடியா கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு லாவா பிளஸ் டியோ. ஸோ ஒரு அல்டிமேட்டான போனா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. நெகட்டிவ்னு இந்த போன்ல பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீக்கர் தான், அதே மாதிரி வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க, ப்ளூடூத் 5.2. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா பாசிட்டிவ் பார்க்கும்போது இந்த பிரைசிங்ல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வந்திருக்கு. உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, IP ரேட்டிங்கும் உங்களுக்கு IP64 ரேட்டிங்கும் வந்திருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல்ல வேற என்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்குன்னு இங்க பேசிட்டோம், ஓகேவா? ஆனா உங்களுக்கு இதை தவிர்த்து நம்ம பேசுனதெல்லாம் கான்செப்டை தவிர்த்து இந்த போன் எனக்கு இதுக்காக ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த போன் இதுக்காக எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க கருத்துக்களுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.